யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று என்னை தினம் தினம் யோசிக்க வைக்கின்றது. நம்பிக்கை பற்றி என்கிட்ட பேசாது. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னை பற்றி தப்பாக பேச யாரை பற்றி நான் சொல்ல. உனது அழைப்பிற்காக காத்திருந்த எனது கைபேசி அறி எத்தனை முறை நீ தேடப்பட்டாயன. நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு பாவம் பார்த்துருப்போம்ல, அவங்க தான் நமக்கு நல்லா வச்சு செஞ்சிருப்போம். நம்பிக்கை இழந்த பின் நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை நடுக்கம் கொள்கிறது. என்ன காயங்கள் தந்தவர்களிடம் காரணங்கள் தேடாதீர்கள். அவர்கள் காரணங்கள் நம்மை மேலும் காயப்படுத்தும். நான் உன்னை மறக்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறக்காது. எண்ணம் போல் வாழ்க்கை ஏன் எனக்கு மட்டும் அமைவதில்லை. லைஃப்பில் வெற்றியோ தோல்வியோ நிரந்தரம் இல்லை. போராட்டம் மட்டும்தான் எப்போவுமே நிரந்தரம். எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறவன் பணத்தை விட பகையத்தான் அதிகமாக சம்பாதிப்பான் இல்லையா? எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயம் இருக்கு. எவ்வளவு நேசித்திருக்கிறோம் என்பதை நாம் அழும்போதுதான் புரிகிறது. வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு தெரிகிறப்போ சந்தோஷம் மட்டும் இல்லை, துக்கமும் கொண்டாட்டத்துக்குரியது தான். யார் கூட பேசினா மனசு சந்தோஷப்படும், விதி அவங்க கூட தான் பேச விடாமல் பண்ணுது. மறுக்க முடியாத உண்மைகள். அன்பாயிருந்தால் ஏமாடி, உண்மையாயிருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே. விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது, விவரம் தெரியாத வாழ்க்கை தான் சொர்க்கம் என்று. நியாயப்படுத்துவதை விட ஆமாம் என்று சொல்லிவிட்டு விலகிவிடுங்க. திமிரும் வேண்டும் நிம்மதிக்கு. அதிக உரிமை எடுக்காதே, வெறுப்பால் வெறுக்கப்படுவார். நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாய் இருக்கிறாய் என்பதே முக்கியம். ஏனென்றால் அன்பை விட உண்மைக்குத்தான் மகிழ்ச்சி அதிகம்.